அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உள்ள குருக்கள் எல்லாம் மாற்றி எடுத்துக்கொண்டது எப்படி என்றால், நற்கருணை மூலமாக மீட்பு இல்லை, யாருக்கு வேண்டுமானாலும் மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டதால் அவர்களெல்லாம் இந்த நற்கருணையை நம்பாதவர்களாக மாறிவிட்டார்கள். என்ன, எதை நம்பவில்லை? நற்கருணை மூலமாக தான் மீட்பு என்பதை நம்பாதவர்களாக மாறிவிட்டார்கள். நற்கருணை நம்புவது என்னன்னா, இவர் தான் நம்மளை மீட்க போகிறார் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் தான் நற்கருணை மீது நம்பிக்கை உள்ளவர்கள். நீங்கள் உங்கள் பிரசங்கத்தில், அதாவது மறைவுரையில் சொல்லியிருப்பீங்க, உங்களை ஒருத்தராக சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபாதர் சொல்லியிருப்பார். என்னென்னா, நம்புதல் என்றால் ஒரு சிறு குழந்தையை மேலேருந்து குதிக்க சொன்னால், ஒரு தகப்பன், ஒரு தந்தையானவர் மாடியிலேருந்து குதி நான் பிடிச்சிருவேன்னா அந்த குழந்தை குதித்து விடும், யோசிக்காது. பெரியவங்க யோசிப்பாங்க, குழந்தை யோசிக்காது. ஏன்னா அந்த தந்தை மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. நிச்சயமாக தந்தை சொல்கிறாரா, அதில் ஏதாவது விளையாட்டு தான் இருக்கும் ஒழிய ஆபத்து இருக்காது என்ன அந்த பிள்ளை சிரித்து கொண்டே குதிக்கும். இந்த தூக்கி போட்டு விளையாடையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சிரிப்பாங்க. ஐயோ நான் மேலே போய்ட்டு திருப்பி வரும்போது அப்பா பிடிக்கலன்னா கீழே வந்துடுவானேன்னு அந்த சின்ன அச்சம் கூட அந்த குழந்தைகிட்ட இருக்காது. அதுதான் மாற்றி சொல்கிறோம், மாடியிலேருந்து குதிங்கிறத அன்றாடம் பார்க்கிறோம். தந்தையானவர் தன் குழந்தையை எடுத்து தூக்கி போட்டு விளையாடுவார். அப்போ மேலே போன குழந்தை சிரித்து கொண்டே கீழே வரும். அதை சிரிக்க வைப்பதற்காக தூக்கி போடுவார், வேற ஒன்றும் இல்லை. அந்த குழந்தையிடம் எப்படி சிறிது அச்சம் கூட இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதோ அதுதான் பேர் தான் நம்பிக்கை, நம்புதல். அதுபோன்ற நற்கருணை ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். என்ன நம்ப வேண்டும்? இவர் நிச்சயமாக நம்மை மீட்டு விடுவார் என்று நம்ப வேண்டும். இன்னொன்று என்ன, இவர் மட்டும்தான் அதை செய்வார். அதுதான் அங்கே தான் அது குறைகிறது. அருங்கொடை இயக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சபையினரும் திருவிவிலியத்தை தானே கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மறைமுகமானா, நற்கருணை இல்லாமலும் அவர்கள் மீட்பு பெறும் நிலையில் தான் இருக்கிறார்கள். நற்கருணை நம்பாத அவர்கள் மீட்பு பெறும் நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மீட்பு பெறுவதற்கு நற்கருணை மீது நம்பிக்கை தேவையில்லை என்று சொல்வதாக பொருள்படுகிறது. அப்படி சொல்கிறது தப்பானா, எப்படி தப்பு என்றால், இவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள்படுவதால் இவர்களும் நம்பாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால் நற்கருணையை நம்புதல் என்றால் என்ன? நற்கருணை மூலமாக மட்டும்தான் மீட்பு. எப்படி? கேட்பது, கேட்கும் செயல் திருப்பலிக்கு போய் நற்கருணை நம்பும் செயல். எனவே நற்கருணை நம்பாதவர்கள் கேட்காதவர்கள் என்ற பட்டியலில் சேர்ந்து விடுவதால் நற்கருணை நம்பாதவர்களுக்கு மீட்பு இல்லை. உடன்படிக்கை செய்தால்தான் மீட்பு. உடன்படிக்கை செய்யலைன்னா உன்னை எனக்கு தெரியாது, எனக்கு உனக்கு தெரியாது, இப்படி வாச்சம் இல்லையா? ஆடுகளுக்கு அவரை தெரியும், யோவானில் தான் 10 வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வேணாலும் வாட்சி பார்ப்போம். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது. சரியா? அப்ப அந்த அறிந்திருத்தல் அதான் உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அங்கீகாரம். என்னை தந்தை அறிந்திருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவர் என்ற இயேசு என்னை அறிந்திருக்க வேண்டும். அப்ப நான் தினமும் அவரை சந்தித்தால்தான் அவருக்கு என்னை தெரியும், அவருக்கு தெரிந்த ஆளாக நான் இருப்பேன். தினமும் சந்திக்கிறது என்ன? தினமும் திருப்பலிக்கு சென்று அந்த நற்கருணை ஆண்டவரை புசித்து அவரை நம்புகிறேன் என்று நான் அறிக்கையிட்ட பின் தான் அவரை சந்திக்கிறேன். அது கொண்டு சந்திக்கிறதுனால் என்ன நடக்கிறது என்றால், நான் அவரை அறிந்து கொள்கிறேன், அவர் என்னை அறிந்து கொள்கிறார். அப்ப அவர் என்னை அறிந்து கொண்டதால் தந்தையும் என்னை அறிந்து கொள்கிறார் அவர் மூலமாக. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.